ஸோ இன்றைக்கி நம்ம வந்து லேபர் அப்படிங்கிற சாப்டரில் இல்லஸ்ட்ரேஷன் 23 பார்க்குறோம். நம்ம ரெஃபர் பண்ணிகிட்ருக்கிற புக் வந்து காஸ்ட் அக்கௌண்டிங், ஆத்தர் வந்து ரெட்டி அண்ட் ஹரிபிரசாத் ரெட்டிங்கிற புக்கில் பார்க்குறோம். ஹெல்த்தி எஜுகேஷன் சேனல், காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமி சேனல், இந்த 2 சேனலையும் பார்க்கும்போது உங்களுக்கு காஸ்ட் அக்கௌண்டிங்கோட சாப்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபுல் வியூ கிடச்சிரும். அந்த ஹெல்த்தி எஜுகேஷனில் போனாத வீடியோஸ் தான் காஸ்ட் அக்கௌண்டிங் அகாடமியில் போடுவோம். இங்கே போட்டதை அங்கே போட்டிருக்க மாட்டோம். Illustration 25. In a manufacturing concern, an employee working under a bonus scheme saves time in a job for which the standard time is 60 hours. Standard time வந்து 60 hours ன்னு சொல்கிறாங்க. Calculate the rate per hour worked and wages payable on the workers. So rate per hour எவ்வளோ, wages எவ்வளோ உங்களுக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. Incentive bonus of 10% on the hourly rate is payable when standard time 100% efficiency is achieved. ஸோ 100% efficiency achieve பண்ணிட்டாங்க அப்படின்னா 10% போனஸ் கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. அண்ட் ஃபர்தர்லி இன்சென்டிவ்ஸ் ஆஃப் 1% ஆன் ஹார்லி ரேட். ஸோ இங்கே வந்து 100% ரீச் ஆகிட்டாங்கன்னா ஹார்லி 10% கொடுக்குறாங்க. இங்கே வந்து 1 ஹாருக்கு 1%ன்னு சொல்கிறாங்க. 1% ஆன் ஹார்லி ரேட் ஃபார் ஈச் 1% எக்ஸஸ். ஒவ்வொரு எக்ஸஸ் பர்சன்டேஜுக்கும் இப்போ 10% எக்ஸ்ட்ரா இருந்தால் 10%, 20%னா 20%, 15% எக்ஸ்ட்ரா இருக்கணும் 15% அப்படின்னு சொல்கிறாங்க. That 100% efficiency is payable, assuming that normal rate of payment is 5 per hour. Actual time taken is 50. Standard time 60, actual time 50, rate per hour 5 rupees. ஓகேவா? 100% எஃபிஷியன்சி அப்படின்னா 10% கொடுக்குறாங்க. அதுக்கு மேலே எவ்வளோ எஃபிஷியன்சி ஆகுதோ அவ்வளோ பர்சன்டேஜ் வந்து நம்மளுக்கு வேஜஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்குறாங்க. போனஸ் எஃபிஷியன்சி, இன்சென்டிவ்ஸ் கொடுக்குறாங்க. எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள் தான். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டால் போடுறது ஈஸியாக இருக்கும். இப்போ என்ன கொடுத்துருக்காங்களோ அதை ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்குவோம். ஸோ நம்மளுக்கு கொடுத்துருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஸ்டாண்டர்ட் ரேட் கொடுத்துருக்காங்களா, ஸ்டாண்டர்ட் டைம் என்னங்க 60 hours, actual time 50 hours, rate per hour அப்படிங்கிறது நம்மளுக்கு rupees 5 per hour இதுதான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வந்து 100% எஃபிஷியன்சி அப்படின்னா எவ்வளோங்க, 10% வந்து இன்சென்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ எபோவ் 100 அப்படிங்கிறப்போ எஃபிஷியன்சி அப்படிங்கிறப்போ 100 ப்ளஸ் எக்ஸ்ட்ரா எவ்வளோ வருதோ அந்த எக்ஸ்ட்ரா. ஓகேவா? ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து 2% அப்படின்னா 100 10 + 2 12% அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம சமக்குள்ளே போகலாம். எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து எஃபிஷியன்சியோட லெவல் கண்டுபிடிக்கணும். ஒர்க்கர்ஸோட எஃபிஷியன்சி லெவல், ஒர்க்கர்ஸ் லெவல் ஆஃப் எஃபிஷியன்சி. அப்போ தான் அந்த பர்சன்டேஜ்க்குள்ளே வருதா அப்படின்னு பார்க்க முடியும். ஓகேவா? அதுக்கான ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் டைம் டிவைடட் பை ஆக்சுவல் டைம் இன்ட்டு 100. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் டைம் எவ்வளோங்க, 60, ஆக்சுவல் வந்து 50, ஸோ இன்ட்டு 100. ஸோ 60 டிவைடட் பை 50 இன்ட்டு 100 எவ்வளோ வருதுங்க, 120% வருது. ஓகேவா? அப்போது எஃபிஷியன்சி வந்து நம்மளுக்கு 120%. ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் லெவலும் ரீச் ஆயிடுச்சு, செகண்ட் லெவலும் ரீச் ஆயிடுச்சு. ஸோ கேஸ் 1 அப்படின்னா நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100% எஃபிஷியன்சி அப்படின்னா 10%. கேஸ் 2ல் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா எபோவ் 100% எஃபிஷியன்சி அப்படின்னு என்ன சொல்லியிருக்கேங்க, 10 + எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குதுங்க, 20. இது வந்து 100 + 20ன்னு பிரிச்சுக்கலாமா? ஸோ இதுக்கு வந்து 10%, இதுக்கு வந்து 1%, ஒரு எஃபிஷியன்சிக்கு 1%, அப்போ 20%. அப்போ டோட்டலாக நம்மளுக்கு 30% வந்து நம்ம இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? இப்போ எவ்வளோ போனஸ் கொடுக்கலாம் அப்படின்னு பார்க்கலாமா நம்ம? ஸோ டோட்டல் போனஸ்
equal to 30% of time wage. எவ்வளோங்க 10% plus 20%. இது ஃபர்ஸ்ட் கேஸு, இது செகண்ட் கேஸில் ரீச் ஆனது. ஓகேவா? இப்போ போனஸ் ஈக்குவல் டு, ஸோ நம்மளுக்கு போனஸ் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைம் சேவ்டு எவ்வளோங்க 60 ஹார்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காங்க. 60ல் 50 தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. அப்போ 10 ஹார்ஸ் என்ன இருக்குதுங்க, சேவ் ஆகிருக்கு. ஓகேவா? அப்போ அந்த டைமுக்கான வேஜஸ் எவ்வளவுன்னு பார்க்கலாம். ஓகேவா? ஸோ 50 இன்ட்டு 1 ஹாருக்கு என்னங்க 5 rupees அப்படின்னு பார்த்தோமா, இப்போ என்ன வருங்க 250 rupees வரணும். ஓகேவா? அப்போது போனஸ் வந்து நம்மளுக்கு என்னங்க 250ல் 30%. ஓகேவா? ஸோ அப்போ என்ன வருங்க 250 இன்ட்டு 30%, 75 rupees. ஓகேவா? இப்போது டோட்டல் ஏர்னிங்ஸ் நம்மளுக்கு எவ்வளோ வரும் அப்படின்னு பாருங்க. ஏர்னிங்ஸ் ஈக்குவல் டு 250 ப்ளஸ் போனஸ் எவ்வளோங்க rupees 75. அப்போ எவ்வளோ வரும் 325 rupees. ஓகேவா? இது இப்போ வந்து நம்மளுக்கு ரேட் பெர் ஹார் ஏர்னிங்ஸ் கேட்டிருக்காங்க இல்லையா, ரேட் பெர் ஹார் ஒர்க்டு ஈக்குவல் டு டோட்டல் ஏர்னிங்ஸ். எல்லாமே நம்மளுக்கு ஃபார்முலாஸ் தான். அந்த ஃபார்முலாஸ் ஞாபகம் இருந்தால் தான் போடவே முடியும். ஸோ ஃபார்முலாஸ் மெமரியில் வச்சுக்கோங்க. டோட்டல் ஏர்னிங்ஸ் டிவைடட் பை ஆக்சுவல் டைம் ஒர்க்டு. ஓகேவா? டோட்டலாக எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருக்காங்க 325 rupees ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் ஒர்க்கிங் ஹார்ஸ் வந்து 50 rupees. அப்போது 325 டிவைடட் பை 50 இப்போ என்ன வருதுங்க 6.5. அப்போது 6.5 பெர் ஹார். ஓகேவா? ஸோ இப்போ போனஸ் வரும்போது அவங்களுக்கு எவ்வளோ வருதுங்க 5 rupees ஆக்சுவலாக கொடுத்துட்டு இருந்தாங்க. அவங்களோட எஃபிஷியன்சிக்கு இப்போ எவ்வளோ வருதுங்க 6.5, 1.5 rupees அதிகமாக வருது. இதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹாவ் அ ஹெல்த்தி டே.